ஒரு ஃபோட்டோ தான். ஒரே ஒரு ஃபோட்டோ தான். நேத்து நைட்ல இருந்து சோசியல் மீடியால மொத்தமும் அத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எஸ், தளபதி ஒரே ஃப்ரேம்ல வரப்போறாங்களா? அத டைரக்ட் பண்ண போறது ரொம்ப நாளா நம்ம எதிர்பார்த்த வெங்கட் பிரபுவா? அப்படின்னு இந்த ஒரு கேள்வி நேத்து நைட்ல இருந்து சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு. அத கொளுத்தி போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம வெங்கட் பிரபு தான். எஸ், அதாவது வெங்கட் பிரபு அவர்கள் அவரோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக கோட் படத்தோட ஃபைனல் விஎஃப்எக்ஸ் ஒர்க்காக லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்பப்ப அந்த கோட்ல என்னெல்லாம் நடக்குதுங்கிற அப்டேட்டை அவர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ விஎஃப்எக்ஸ் ஒர்க் ஃபைனல் ஒர்க் போகுதுங்கிறது எல்லா தளபதி ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாம கோலிவுட் ஃபேன்ஸ்க்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான். பிகாஸ் அது கிளிம்ஸ் பார்க்கும் போதுமே ரொம்பவே நல்லா இருந்தது. சரிப்பா, நீ என்ன இங்க எங்கேயோ சுத்திட்டு இருக்க, விஷயத்துக்கு வா அப்படின்னீங்கன்னா, நேத்து வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. ஸ்டோரியில வெங்கட் பிரபு கூட இருந்தது யாரு அப்படின்னா, கடைசியா தான் வந்தாரு விநாயக். எஸ், நம்ம அஜித் குமார் அவர்களோட வெங்கட் பிரபு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ தோல் மேல வந்து அஜித் குமார் அவர்கள் கை வச்சிருக்காரு. நடுவுல ரொம்ப நாளா வந்து ஒரு டாக் இருந்தது, வெங்கட் பிரபு அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் ஒரு ப்ராப்பரான கான்வர்சேஷன் இல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண மாட்டாங்க, நிறைய டாக்ஸ் எல்லாம் இருந்தது. பட் நேத்து அவங்க 2 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமும் ஒருத்தர் ஒரு எடிட் பண்ணி கொடுத்ததை அதையும் ஸ்டோரியில வெங்கட் பிரபு அவருக்கு தேங்க்ஸ் போட்டிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, மேல வந்து அவங்க 2 பேரும் உட்கார்ந்து இருக்கிற போட்டோ கீழே அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தெரியற இடத்துல மங்காத்தா டைம்ல 2 பேரும் எடுத்து கொடுத்த போட்டோவை போட்டிருந்தாங்க. இதைய வச்சு நம்ம பசங்க எல்லாம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், அதாவது அஜித் அவர்கள் வந்து அவருடைய விடாமுயற்சி ஷூட்டுக்காக அஜர்பைஜான் போயிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எஸ், விடாமுயற்சி ஷூட் வந்து 8ஆம் தேதியில இருந்து ரெஸ்யூம் ஆயிருக்கு. அந்த ஷூட் வந்து தொடர்ந்து இப்ப போயிட்டு இருக்கு. 30ஆம் தேதி வரைக்கும் ஷூட் நடக்குங்கிற அப்டேட் எல்லாம் வந்துட்டே இருந்தது. ஆனா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல எப்படி அஜித் குமார்? ஒருவேளை அப்படி இருந்தது அப்படின்னா, இந்த போட்டோ முன்னாடியே எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை இப்ப வெங்கட் பிரபு அவர்கள் சோசியல் மீடியா சென்சேஷன் ஆக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இல்ல மேபி இந்த ஒரு மீட்டப் பிளான்டு மீட்டப்பா நடந்திருக்கும் அப்படிங்கிறதா எல்லாருடைய டாக்கா இருக்கு. இதை தாண்டி எக்ஸ்டெண்டடா எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா, வெங்கட் பிரபு அவர்கள் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சத அதை வேற மாதிரி டெலிவர் பண்றதுல எப்பவுமே திறமையான ஆளு. அது வந்து அவருடைய தொடர்ந்து அவரோட படங்கள்ல நம்மளால பார்க்க முடியும். சென்னை 28 பார்ட் 2 இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், மாநாடா இருக்கட்டும், ஹி ஆல்வேஸ் டெலிவர்ஸ் த பெஸ்ட். எனக்கு எப்பவுமே ஒன் ஆஃப் த ஃபேவரட் டேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ மேபி எல்லாருமே எதிர்பார்க்கறது தளபதியை ஒரே படத்துல ஒரு தடவையாவது ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கிரீன்ல பார்க்கணுங்கிறது தான். ஒருவேளை அதை வெங்கட் பிரபு அவர்கள் நிறைவேற்றிருப்பாரோங்கிற டாக்ஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் டைமிங் எல்லாம் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 6 நிமிஷம் 30 செகண்டுக்கு வந்து அஜித்தோட கேமியோ கோட் படத்துல இருக்காம, அதுவும் கிளைமேக்ஸ்ல வராராமான்னு நிறைய பேசுறாங்க. அதுவும் அந்த விநாயக் கேரக்டராவே வராரு. ஸோ அந்த கேரக்டரா வந்து இந்த படத்துல வராரு. மேபி இது ஒரு வெங்கட் பிரபு யூனிவர்ஸா இருக்கலாம்னு நேத்துல இருந்து பரவலா போயிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். மேபி இதுவா கூட இருக்கலாம். ஆல்ரெடி இந்த படத்துல விஜயகாந்த் அவர்களே ஏஐ மூலியமா உருவாக்கி இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு கேமியோ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நடுவுல வந்து அவங்களோட ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கிடைக்கல, மேபி வந்துட்டு அது பர்மிஷன் கொடுத்தாதான் அந்த சீக்வன்ஸ் ஆட் பண்ணுவாங்கிற நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஒருவேளை அந்த பர்மிஷன் கிடைக்காதனால விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ரோல் கேமியோவை வந்து அஜித் அவர்கள் பிளே பண்ணியிருப்பாரோங்கிற டாக்ஸும் இப்ப போய்கிட்டு தான் இருக்கு. இல்ல நம்ம அஜித் அவர்களுடைய அடுத்த படத்தை இயக்குறது வெங்கட் பிரபுவாகவும் இருக்கலாம். ஃபேன்ஸோட ரொம்ப நாள் ஆசை மறுபடியும் அஜித் அவர்கள் வந்து விஷ்ணுவர்தன் அவர்களோடையும் வெங்கட் பிரபு அவர்களோடையும் ஒரு படம் பண்ணுங்கிறது. ஸோ மேபி வெங்கட் பிரபு அவர்களோட அஜித் அவர்கள் அடுத்த படமாகவும் இருக்கலாம். இல்ல கோட் படத்துல தளபதி விஜயோட சேர்ந்து நம்ம அஜித் அவர்களும் நடிக்கிற ஒரு சீக்வன்ஸாகவும் இருக்கலாம். எது நடந்தாலுமே கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு ஒரு பேங்கரான ட்ரீட்டா தான் இருக்கும். இதை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் அடிக்கடி பண்றது உண்டு. திடீர்னு ஒரு விஷயத்த கொளுத்தி போட்டுட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா சண்டை போட்டுட்டுருங்க, நானே வந்து அப்புறமா உண்மையை சொல்றேங்கிறது. மேபி இதுல எது உண்மையா இருக்க போகுதுங்கிறத வெங்கட் பிரபு அவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவர் தான் வந்து கிளாரிஃபை பண்ணும். ஸோ இப்போ சோசியல் மீடியா மொத்தமும் இதை பத்தின பேச்சு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி ஒரே நேரத்துல ஸ்கிரீன்ல, அதுவும் கோட் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is விஜய் பிரானேஷ் signing off.